டெல்லியை அலறவிடும் எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் அவரே தான் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவையே ஒரு ரவுண்ட் அலறவிட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே தொடர்பு கொண்டு பார்த்தார். அந்த போனையுமே எடுக்க மறுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதே போலத்தான் 2 தினங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். அந்த நேரத்தில் கூட நேரம் ஒதுக்கியுமே சந்திப்பு நடத்துவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திலே யார் தலைவராக இருக்க வேண்டும், அண்ணாமலையா, மற்ற நபரா அல்லது ஐயனர் நாகேந்திரனா அப்படின்னு சொல்ல யாரை சொல்கிறாரோ அவரைத்தான் தலைவராக நியமிக்கக்கூடிய முக்கியமான வேலையில இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்வதை மீறினால் அதிமுக கூட்டணி என்பது 2026 சட்டமன்றத்திலே நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்ற நபரை அதிமுகவில் பெரியவராக மாற்றி விடலாமான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்புகள் என்பது குறைவு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது அண்ணாமலையுடைய பதவிக்கு கூட ஆப்பு வைக்கக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருந்ததாகவும் அதன் காரணமாக தான் அண்ணாமலைக்கு அந்த மாநில செயலாளர் பதவி பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது கூட வெளியாகி இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.